வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். வடக்கு கிழக்கில் இன்றைய தினம் சுமந்திரனின் கோரிக்கையின் பேரில் கதவடைப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் பெரிதாக இயல்பு நிலை எங்கும் பாதிக்கப்படவில்லை. இது தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் அர்ஜுனா எம்பி சுமந்திரன் தமது கதவடைப்பு 15ஆம் திகதி என்றார். பின்னர் 18ஆம் திகதி என்றார். தொடர்ந்து காலை 6 மணி தொடக்கம் மதியம் வரை கதவடைப்பு என்று அறிவிப்பு சுமந்திரனிடமிருந்து வெளியானது. இலங்கையில் வடக்கு கிழக்கில் காலை 6 மணியிலிருந்து காலை 9 மணி வரை காலப்பகுதியில் வியாபார நிலையங்கள் பூட்டியே காணப்படும். இது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதனை புகைப்படங்கள் காணொலிகளாக எடுத்து சமூக வலைதளங்களில் கதவடைப்பு வெற்றி என்ற ரீதியில் தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் குறிப்பாக சுமந்திரன் சாணக்கியன் போன்றோர் தெரிவித்துக் கொள்வது மக்களை முட்டாளாக்கும் செயல் என்று விமர்சித்தார் அர்ஜுனா. இதுபோல் இரவு 10 மணியிலிருந்து காலை 6 மணி வரைக்கும் தான் சுமந்திரனுக்கு எதிராக கதவடைப்பு முன்னெடுக்கப் போவதாகவும் அப்போது அது பாரிய வெற்றியை தரும் என்றும் தனக்கே உரிய பாணியில் நக்கலாக தெரிவித்தார் அர்ஜுனா. முல்லைத்தீவு முத்தியன்கட்டு இளைஞன் மரணம் சம்பந்தமாகவும் வடக்கில் அதிகரித்த ராணுவ பிரசன்னத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தமிழரசு கட்சியால் அழைப்பு விடுக்கப்பட்ட குறித்த கதவடைப்பு தொடர்பாக தென்னிலங்கை சிங்கள மொழி ஊடகங்களில் பல்வேறு விதமான செய்திகளை சுட்டிக்காட்டும் அர்ஜுனா எம்பி இதன் மூலம் நாங்கள் அடைந்தது என்ன என்ற கேள்வியினையும் எழுப்பினார். அதாவது சாணக்கியன் மற்றும் சுமந்திரன் ஆகியோர் சிங்கள ஊடகங்களுக்கு வெளியிட்டிருக்கும் அறிக்கைகளில் மேற்குறித்த காரணங்களுக்காக தாங்கள் கதவடைப்பை முன்னெடுப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கும் நிலையிலே அந்த காணொலிகளின் கீழ் பின்னூட்டம் அளிக்கும் சிங்கள மக்கள் சுமந்திரன் மீது மற்றும் தமிழ் மக்கள் மீது வெறுப்புணர்வான பின்னூட்டங்களை இட்டிருக்கின்றார்கள் என்பதை அர்ஜுனா வெளிப்படுத்தினார். அதே நேரம் அமைச்சரவை ஊடக பேச்சாளர் குறித்த விடயம் சம்பந்தமாக நீதிமன்ற நடவடிக்கைகள் மூலம் விசாரணைகள் நடைபெற்று வரும் நிலையில் குறித்த கதவடைப்பு தேவையற்ற ஒரு விடயம் என்றும் கருத்து தெரிவித்திருந்தார். மேலும் இந்த விடயத்தை ஒரு சில அரசியல் கட்சிகள் தங்கள் அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்துவதாகவும் இது இன முரண்பாட்டை ஏற்படுத்தும் நோக்கில் செய்யப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். அதுபோல போலீஸ் ஊடக பேச்சாளர் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி அதே நேரம் ராணுவ பேச்சாளர் குறித்த நபர்கள் இரவு நேரம் ராணுவ முகாமுக்குள் சென்ற காரணம் என்ன என்று கேள்வி எழுப்பியதோடு குறித்த கொலை சம்பவத்திற்கும் ராணுவத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதையும் மறுத்திருந்தார். இந்த நிலையில் சுமந்திரனின் கதவடைப்பு தொடர்பாக சிங்கள ஊடகங்களில் வெளியாகி இருக்கும் செய்திகளின் கீழ் வந்திருக்கும் பின்னூட்டங்களை சுட்டிக்காட்டும் அர்ஜுனா எம்பி சுமந்திரனால் வந்திருக்கும் விபரீதத்தையும் விளக்குகிறார். குறிப்பாக அந்த பின்னூட்டங்களை ராணுவ முகாம்கள் எக்காரணம் கொண்டும் அகற்றப்படக்கூடாது, மேலும் வடக்கில் மேலும் ராணுவ முகாம்கள் அமைக்கப்பட வேண்டும், வடக்கில் இனவாத குழுக்கள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உள்ளன, அவர்கள் விரும்பியபடி ராணுவ முகாம்கள் அகற்றப்பட்டால் எதிர்காலம் மிகவும் ஆபத்தானதாக அமையும் என்பதை போன்று பல்வேறு விதமான பின்னூட்டங்களை அர்ஜுனா எம்பி சுட்டிக்காட்டுகின்றார். சிங்கள மக்கள் மனதிலே தமிழ் மக்கள் தொடர்பாக இவ்வாறான ஒரு பிழையான விடயங்களை இவ்வாறான சுமந்திரனை போன்றவர்கள் விதைக்கின்றார்கள் என்பதை வெளிப்படையாக தெரிகின்றது. இது எல்லாம் திட்டமிட்டு சுமந்திரன் தமிழினத்திற்கு வைக்கும் ஆப்பாக கருதப்பட வேண்டும் என்று விமர்சித்தார் அர்ஜுனா எம்பி. அதன்படி குறித்த கதவடைப்பு போராட்டம் தமிழ் மக்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்டதல்ல. இது சிங்கள மக்களின் மத்தியில் இனக்கொதிப்பை ஏற்படுத்தி மறுபடியும் சிங்கள மக்களை தமிழ் மக்களுக்கு எதிராக மாற்றுவதற்கான ஒரு திட்டம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா குறிப்பிடுகிறார். அதே நேரம் எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் முதல்வர் கனவில் இருக்கும் சுமந்திரன் அதற்கான பரிட்சாத்தமாக தமிழ் மக்களை தமது சுயலாபத்திற்காக கதவடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்து வாங்கி கட்டியுள்ளார். இன்று வடக்கு கிழக்கில் திறக்கப்பட்டு எளிமையான வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட்டு அனைத்து கடைகளும் சுமந்திரனின் சொல்லுக்கு தமிழ் மக்கள் மரியாதை எவ்வளவு என்பதை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டது. சுமந்திரனின் அழைப்பின் பேரில் குறித்த கதவடைப்பு போராட்டம் தமிழ் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை தான் ஏற்படுத்துகிறது என்று அர்ஜுனா சுட்டி காட்டுகின்றார். தமிழ் மக்களை வைத்து வடக்கு அரசியல்வாதிகள் முட்டாளாக்கி அரசியல் செய்யும் நிலை இதுவரை காணப்பட்டு வருகிறது என்று கூறும் அர்ஜுனா எம்பி வடக்கில் காணப்படுகின்ற இராணுவத்தினுடைய ஒரு சாதாரண கடையை அகற்ற முடியாத இவர்களால் தையிட்டியில் கட்டப்பட்டிருக்கும் விகாரையை அகற்றுவது கூறி மாதம் மாதம் ஒரு போராட்டம் நடத்துவதில் என்ன பலன் என்று கேள்வி எழுப்பினார். அதே நேரம் விகாரைகளை அகற்ற வேண்டும் என்று இரத்த கொதிப்புடன் கூறுவதன் மூலம் சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு முரண்பாடான தோற்றத்தை உண்டாக்கவே இந்த அரசியல்வாதிகள் முற்படுகிறார்கள் என்றும் அவர் விமர்சித்திருந்தார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நீடித்திருக்கும் ராணுவ பிரசன்னத்திற்கும் சமீபத்தில் இடம்பெற்ற இளைஞர் மரணத்திற்கும் எதிர்ப்பு தெரிவித்து சுமந்திரன் திங்கட்கிழமை முழுமையான கதவடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் இந்த போராட்டம் பல இடங்களில் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியடையாமல் பரவலாக தோல்வியான பதிலை மட்டுமே பெற்றது. யாழ்ப்பாண நகரில் தேங்காய் சந்தை, பழக்கடை, மீன் சந்தை பகுதிகள் பகுதியளவில் இயங்கின. சில கடைகள் மூடப்பட்டிருந்தாலும் பெரும்பாலான வணிக நிலையங்கள் திறந்திருந்தன. அரசு மற்றும் தனியார் போக்குவரத்து சேவைகள் வழமை போல இயங்கியதால் மக்கள் தினசரி நடவடிக்கைகள் சீராகவே முன்னெடுக்கப்பட்டது. மன்னார் பஜார் பகுதியில் உணவகங்கள் மற்றும் வர்த்தக நிலையங்களை தவிர ஒரு சில வர்த்தக நிலையங்கள் மட்டுமே மூடப்பட்டன. எனினும் மக்களின் இயல்பு நிலைகள் வழமை போல் காணப்பட்டதோடு அரசு மற்றும் தனியார் போக்குவரத்து சேவைகள் வழமை போல் இடம்பெற்று வருவதோடு மக்கள் இயல்பு வாழ்க்கையில் எந்தவித சீர்குலைவும் காணப்படவில்லை.
வவுனியாவில் முன்னதாகவே வர்த்தக சங்கம் கதவடைப்புக்கு ஆதரவு இல்லை என்று தெரிவித்திருந்த நிலையில் பொதுமக்களில் வவுனியாவின் செயற்பாடுகள் இயல்பு நிலையில் காணப்பட்டதோடு சில செயற்பாடுகள் மட்டுமே ஸ்தம்பிதம் அடைந்திருந்தன. நகரம் வளமை போல இயங்கியதோடு பல கடைகள் திறந்தும் சில கடைகள் மட்டுமே மூடப்பட்டும் இருந்தது. பாடசாலைகள், வங்கிகள், அரசு அலுவலகங்கள் அனைத்தும் வளமை போல செயல்பட்டன. பழைய பேருந்து நிலையம் மற்றும் பசார் வீதியில் உள்ள இஸ்லாமிய வியாபார நிலையங்கள், குறிப்பிட்ட அளவிலான வர்த்தக நிலையங்கள் மட்டும் திறந்திருந்தன. இதேவேளை புறநகர் பகுதிகளான குருமன்காடு, செட்டிக்குளம், நெடுங்கேணி, கனகராயன்குளம், புளியன்குளம் பகுதிகளில் அநேகமான வர்த்தக நிலையங்கள் திறந்திருந்ததோடு சில வர்த்தக நிலையங்கள் கதவடைப்புக்கு ஆதரவை தெரிவித்து பூட்டியிருந்தது. கிளிநொச்சியில் கதவடைப்புக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படுத்தப்படவில்லை. சந்தைகள், வணிக நிலையங்கள், போக்குவரத்து, வங்கிகள் அனைத்தும் வளமை போல இயங்கின. திருகோணமலை நகரில் மக்கள் நடமாட்டமும் பொது போக்குவரத்தும் வளமை போல நடைபெற்றது. கிண்ணியா உள்ளிட்ட பகுதிகளில் கடைகள் திறந்திருந்ததோடு அரசு அலுவலகங்களும் பாடசாலைகளும் தொடர்ந்து இயங்கின. முஸ்லிம் காங்கிரஸ் கதவடைப்புக்கு ஆதரவு வழங்குவதாக செய்தி வெளிவந்திருந்தாலும் முஸ்லிம் வணிகர்கள் போராட்டத்தில் பங்கேற்கவில்லை என்பது கவனத்திற்குரியது. அம்பாறை மாவட்டத்தின் தமிழர்கள் செறிந்து வாழும் சில பகுதிகளில் கதவடைவு அனுஷ்டிக்கப்பட்டது. இருப்பினும் பொது போக்குவரத்து, வங்கிகள், அரசு நிறுவனங்கள் அனைத்தும் வளமை போல இயங்கின. மொத்தத்தில் தமிழரசு கட்சியோ சுமந்திரனோ எதிர்பார்த்த அளவுக்கு கதவடைப்பு வெற்றி பெறவில்லை. யாழ்ப்பாணம், மன்னார், வவுனியா, கிளிநொச்சி, திருகோணமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் பெரும்பாலான மக்கள் தங்கள் இயல்பு வாழ்க்கையை வளமை போல் முன்னெடுத்தார்கள். சில இடங்களில் மட்டும் வணிக நிலையங்கள் மூடப்பட்டு போராட்டத்திற்கு ஓரளவு ஆதரவு கிடைத்தது. ஆனால் அதுவும் சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு இல்லை. இன்றைய கதவடைப்பு சுமந்திரனின் அரசியல் நிலைப்பாட்டை, குறிப்பாக மாகாண சபை தேர்தலில் களமிறங்கும் எண்ணத்தில் மக்கள் ஆதரவை பார்க்க ஒரு பறைச்சாத்த முயற்சியாக இருந்தாலும் அது மக்கள் மத்தியில் முழுமையான ஒற்றுமையினையும் ஆதரவையும் பெறவில்லை. போராட்டம் சில இடங்களில் மட்டுமே தாக்கத்தை ஏற்படுத்திய நிலையில் பெரும்பாலான பகுதிகள் இயல்பு நிலையை தொடர்ந்தன. இதனால் இந்த கதவடைப்பு பிசுபிசுத்த நிலையில் முடிவடைந்தது என்று கூறலாம். இது மாகாண சபை தேர்தலில் சுமந்திரன் போட்டியிட்டால் தேர்தல் முடிவு எப்படி அமையும் என்பதை தெளிவாக காட்டியுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று முழுமையான கதவடைப்பு போராட்டம் நடைபெறுவதாக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் மட்டக்களப்பில் திறந்திருந்த கடைகளை மூடுமாறு அழுத்தம் கொடுக்க சென்ற மட்டக்களப்பு மேயர் மக்கள் எதிர்ப்பை எதிர்கொண்டு அங்கிருந்து வெளியேறியிருந்தார். சுமந்திரன் வடக்கில் நடைபெறும் குற்ற செயல்கள் மற்றும் இராணுவ பிரசன்னம் ஆகியவற்றுக்கு எதிராக இன்றைய தினம் முழுமையான கடையடைப்புக்கு அழைப்பு விடுத்திருந்தார். எனினும் பெரும்பாலான பகுதிகள் வளமை போல் இயங்கியதாகவும் பொதுமக்கள் தங்கள் வளமையான செயல்பாடுகளை தொடர்ந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மட்டக்களப்பில் திறந்திருந்த கடைகளை மூடுமாறு அழுத்தம் கொடுத்த மாநகர சபை மேயர் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவே அந்த பகுதியிலிருந்து வெளியேறியதாக கூறப்படுகிறது. எரிபொருள் நிரப்புவதற்காக அரசு வாகனத்தில் வந்த மேயரை சுற்றி வளைத்த பொதுமக்கள் இந்த வாகனத்தில் எரிபொருள் யாருடைய பணத்தில் நிரப்பப்பட்டது என்ற கேள்விகளை எழுப்பினார்கள். இதை சமாளிக்க முடியாமல் மேயர் தனது வாகனத்தில் ஏறி அந்த இடத்தை விட்டு பறந்து விட்டார். மேலும் கடைகளை மூடுமாறு அழுத்தம் கொடுத்ததற்காக மட்டக்களப்பு மேயருக்கு எதிராக ஒருவரால் போலீசில் முறைப்பாடு செய்ததாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. மொத்தமாக இந்த போராட்டத்திற்கு மட்டக்களப்பில் முழுமையான ஆதரவு வழங்கப்படவில்லை. பெரும்பாலான பகுதிகள் வளமையான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்ததால் ஹர்த்தால் முழுமையான ஒற்றுமையினை அடையவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் மக்கள் மனப்பான்மையும் அரசியல் அழுத்தங்களையும் வெளிப்படுத்தும் முக்கிய நிகழ்வாகும். அதே சமயம் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களின் கருத்து மோதலால் போராட்ட நடவடிக்கைகள் எல்லா பகுதிகளிலும் ஒரே அளவில் செயல்படவில்லை என்பதையும் காட்டுகின்றது.